மன ஏவ மனுஷ்யாணாம் காரணம் பந்தமோக்ஷயோஹோ பந்தாய விஷயாசங்கி முக்தியை நிர்விஷயம் மனஹா. ஓம் நமோ வெங்கடேசாய. நாம் ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் புரிந்து கொள்வதற்கு முயல்கிறோம். எத்தனையோ இடங்களில் நடக்கக்கூடிய உபன்யாசங்கள், பகவானை பற்றின சொற்பொழிவுகள், அவனுடைய நாம சங்கீர்த்தனங்கள், இவற்றிலெல்லாம் கலந்து கொள்ளுகிறோம். இந்த அறிவு நமக்குள் படிய வேண்டும், நன்றாக நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் அப்போது மனம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். எப்பவுமே பூமியில் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் வைக்கிறோம் என்றால் அதில் நிறைய அழுக்கு இருக்கும் போதோ இல்லை வேற ஏதோ பொருள்கள் இருக்கும் போது அதற்கு மேலே ஒரு கட்டிடத்தை கட்ட முடியாது. ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் முதலிலே அடியில் இருக்கும் நிலத்தை சமப்படுத்துவோம் அல்லவா? மேடு பள்ளங்களோடு இருக்கக்கூடிய நிலத்தில் எளிமையாக வீடு கட்ட முடியாது. கட்டப்பட்ட வீடு நிலை பெற்று ஸ்திரமாக இருக்கவும் இருக்காது. அதே போலத்தான் மனசு என்கிற ஒரு சுவற்றில், ஒரு பூமியில் தான் நாம் மேலே பக்தி ஞானம் என்கிற கட்டடத்தை எழுப்புகிறோம். அப்ப மனசு எவ்வளவு தூய்மையாக உள்ளதோ அதை பொறுத்துத்தானே மேல இருக்கிற கட்டடம் நன்னா ஸ்திரமாக இருக்க முடியும். மனதிலே தூய்மை என்றால் என்ன? அப்ப மனசு அழுக்காக கூட இருக்க முடியுமா? நாங்கள் தினமும் குளிக்கும் போது உடம்பில் வெளியே இருக்கக்கூடிய அழுக்குகளை கழுவி விடுகிறோம். உள்ளே மனதில் இருக்கும் அழுக்கு என்ன என்று நமக்கு சந்தேகம் வரலாம். அதைத்தான் கண்ணன் பகவத்கீதையில் சொல்லும் போது சௌச்சம், தூய்மை என்பது யாதெனில் மனம், மொழி, மெய், அதாவது நம்முடைய மனசு, பேச்சு, நம்முடைய உடல், இந்த 3 கருவிகளிலும் நமக்கு தூய்மை இருக்க வேண்டுமாம். அப்படி இருப்பவன் ஒருவன்தான் உண்மையாக கேட்டுக்கொள்ளும் உபதேசங்களை மனதிலே தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று கண்ணன் கூறுகிறான். என்ன அழுக்காக இருக்கலாம்? மனதிலே என்ற அழுக்கு இருக்கக்கூடும்னால் ஆசைகள், வெறுப்புகள், பொறாமை, கோபம், இதை போன்ற என்னென்ன தவறான குணங்கள் உள்ளனவோ இவை அனைத்தும் தான் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள். இதெல்லாத்துக்கு காரணம் இப்படி பலவற்றை எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு அழுக்கைத்தான் குறிப்பிட வேண்டும் என்றால் அதற்குத்தான் ஆசை, காமம், ராகம் என்று கண்ணன் பெயரிடுகிறார். ராகம் என்கிற ஆசை மனதில் அதிகமாக இருந்தால் அது மேலே பக்தியை வளர விடாது. உலக விஷயங்களில் ஆசையோடு நாம் இருந்து கொண்டு அதை அனுபவித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் பகவானிடத்திலே மனதை செலுத்துவதென்பது கடினமாக ஆகிவிடும். அப்ப அந்த அழுக்குகளை மெதுமெதுவாக போக்க வேண்டும். எப்பவுமே முழுவதுமாக நான் அழுக்கையெல்லாம் போக்கிவிட்டு அதற்கு பிறகுதான் கட்டடத்தை எழுப்ப போகிறேன்னு சொன்னால் அது என்னைக்கு முடியுமான்னு தெரியாது. ஒரு பெரிய நிலம் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுங்களேன். அதிலே உழுது பயிரிட வேண்டும் என்றால் 100 ஏக்கர் நிலத்தையும் முதல்ல நான் உழ போறேன், அதற்கு பிறகு பயிரிடுவேன், அதற்கு பிறகு தண்ணீர் பாய்ச்சுவேன் என்று வைத்து கொண்டால் அது சாத்தியமாவே ஆகாது. ஒரு நிலத்தை உழுத உடனே அதில் என்ன விதைக்கணுமோ, தண்ணீர் பாய்ச்சணுமோ, உரம் போடணுமோ அதெல்லாம் அடுத்தடுத்து செய்ய வேண்டும். நான் 100 ஏக்கரை முடிச்சுட்டு வரத்துக்குள்ள அந்த முதல் பூமி வீணாகத்தானே போயிருக்கும். அப்ப சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து கொண்டு முதல்ல ஒரு பகுதியை உருது பயிரிட்டு அந்த பயிர் வளர்ந்து கொண்டிருக்கும் போது அடுத்த பகுதிக்கு நகர வேண்டும், அது செய்ய போது அடுத்த பகுதிக்கு நகர வேண்டும். அதே போல நான் முழுவதுமாக மனதை தூய்மைப்படுத்திவிட்டு உலகப் பொருள்களில் ஆசையே இல்லாமல் ஒரு நிலையை அடைந்துவிட்டு அதற்கு பிறகு பகவானை தியானிக்கப் போகிறேன் என்று சொல்வதும் கைகூடாது. அந்த ஒரு நிலை வருமானே தெரியாது. இன்னொன்னு சொல்ல போனால் உண்மையில் நமக்கு எப்போது தெரியுமா உலக விஷயங்களில் ஆசைகள் குறையும்? இதைவிட உயர்ந்த ஒரு விஷயம் நமக்கு மனசிலே பட வேண்டும். மனது என்பது எதையுமே ஆசைப்படாமல் இரு என்று சொன்னால் இருக்கவே இருக்காது. அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். புலன்களையெல்லாம் அந்த அளவுக்கு அடக்குவது, எதையுமே பார்க்க மாட்டேன், எதையுமே இசையே கேட்க மாட்டேன், சுவையான பொருள்களையே உண்ண மாட்டேன், எதையுமே நினைக்க மாட்டேன் என்று எல்லா புலன்களையும் அடக்குவதென்பது யாரோ சில ரிஷிகள் தவம் செய்பவர்களாலே இயலுமே தவிர சாமான்யமான நம் போன்ற மக்களுக்கு இயலாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஓரளவுக்கு மனதை தூய்மைப்படுத்தி விட்டு உடனடியாக பகவானை பற்றி நினைக்க தொடங்கிவிட வேண்டும். துவங்கினோம் என்றால் மெதுவா அவரை பத்தின ஞானம் வளர்ந்து கொண்டே போகும். ஒரு சாதாரண ஒரு வெள்ளை கட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். ஒருத்தர் என்னிடத்துல வந்து இதோ பாரு சக்கரை பொங்கல் கொடுக்குறேன், இதை சாப்பிட்டு பாருன்னு கொடுத்தார்.
சாப்பிட்ட உடனே இனிமே எனக்கு வெல்லம் இனிப்பாவே தெரியல, வெல்லத்துல இருக்கிற சுவையை விட சக்கரை பொங்கல் இன்னும் அதிகமான சுவை உடையது என்று எப்போது உணர்ந்தேனோ அப்ப வெல்லத்துல ஆசைப்படுத்தோ இல்லையோ, அது தெரியாத வரை எவ்வளவுதான் என்னிடத்தில் வந்து சுவாமி வெல்லம் அதிகமாக சாப்பிட்டா இந்த வியாதிகள் வரும், ரொம்ப சர்க்கரை எல்லாம் சாப்பிடக்கூடாது, குறைத்துக்கொள்ளும்னு எத்தனை முறை சொன்னாலும் முழுவதுமாக நம்மளால நிறுத்த முடியுமா தெரியாது. ஆனா இதை விட உயர்ந்த ஒரு இனிய பொருள் உள்ளதுன்னு காண்பித்தால் அப்ப மனசு எளிமையாக அதை பற்றி கொண்டு பழைய தீய விஷயத்தை விட்டுவிடும். அதே போல பகவானை பற்றும் போது முழுமையாக வைராக்கியத்தை வளர்த்து கொண்டு என்னுடைய மனைவி மக்களிடத்திலோ சொத்துவத்தினிடத்திலோ செல்வத்திலோ எதிலும் ஆசையில்லாத ஒரு நிலையை அடைந்து விட்டு ஆழ்வார்களைப் போல பற்றற்றவர்களாக ஆகி அதற்கு பிறகுதான் பகவானை பற்ற தொடங்குவேன்னு சொன்னால் அந்த நிலை ரொம்ப கடினமானது. அவரை பற்றி தெரிந்து கொண்டால்தான் பற்று விலகும். பற்று விலகில பிறகு அவரை அடைவது என்பது கடினமானது, யாரோ சிலர் தான் செய்ய முடியும். அப்ப என்ன பண்ணலாம்? முதல்ல கொஞ்சம் தூய்மையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மேலோட்டமா என்னென்ன ஆசைகளை உடனடியாக நம்மால கட்டுப்படுத்த முடியுமோ அவற்றை முதலில் விலக்கிவிட்டு அந்த பொழுதை, அந்த ஆசைகளை நிறைவு செய்வதற்கு என்ன பொழுது செலவழித்தோமோ அதை கொண்டு பகவானை பற்றி தியானம் செய்ய தொடங்கிவிட வேண்டும். தொடங்கிய பிறகு மெதுமெதுவாக அந்த தியானத்திலே நமக்கு பழக்கம் ஏற்படும், பகவானோடு ஒரு இணக்கம் ஏற்படும், அவரிடத்துல ஒரு ஆசை வருமோ இல்லையோ, அந்த ஆசை வந்த பிறகுதான் உலக ஆசைகள் முழுவதுமாக விலகுமா. விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹ ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே என்று கண்ணன் பகவத்கீதையில தெளிவிக்கிறார். நாம் உடலை பட்டினி போட்டு எந்த உலக விஷயங்களையும் அனுபவிக்க மாட்டேன் என்று ரொம்ப முயற்சி பண்ணலாம். ஆனால் அப்போதும் உள்ளூர இருக்கிற ஆசை என்பது போகவே போகாது. அதை அனுபவிப்பதை தடுத்து விடலாமே தவிர ரசம், அதுல இருக்கிற ஈடுபாடு பற்று என்பது விலகவே விலகாது. அது எப்ப தெரியுமா போகும்? பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. திருவேங்கடமுடையானை சேவித்து இவரை போல அழகா நான் உலகத்துல பொருளே பார்த்ததில்லையே என்று எப்போது உணர்கிறோமோ அப்ப கண்ணு திருவேங்கடமுடையான இடத்துல வந்துடும், உலக விஷயத்துல போகாது. அவருடைய திருத்துழாயினுடைய மனத்தை முகர்ந்தோம் என்றால் மற்ற மனங்களில் ஈடுபாடு போகாது. அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு பஜனையில் ஈடுபட்டோம் என்றால் வாயோ செவியோ வேறு ஒரு விஷயத்தை இசையை ஆசைப்படாது. அப்ப செவிக்கோ கண்ணுக்கோ வாய்க்கோ சாப்பாடு போடாமல் விஷயங்களையே கொடுக்காமல் இருக்க முடியாது. அந்த விஷயங்கள் அனைத்தும் பகவானோடு தொடர்பு பட்டதாக இருக்க வேண்டும். இருந்தால் மனதை எளிமையாக கட்டுப்படுத்தலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதை நடைமுறையிலே ஒருவர் செய்ய தொடங்கினார். அவருடைய கதையைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். சௌச்சம் என்பதில் மன தூய்மை ரொம்ப முக்கியம். மனதில் அசுத்தி என்னது? ராகம் ஆசை என்பதுதான் அழுக்கு. அந்த அழுக்கை எப்படி ஒரு முனிவர், சௌபரி என்று அவருக்கு பெயர், அவருடைய சரித்திரம் பாகவத புராணத்திலே அழகாக விவரிக்கப்படுகிறது. என்ன செய்தார்? அவருக்கு என்ன தடங்கல்கள் வந்தன? புலன்களை அடக்க வேண்டும்னு நன்னா முயற்சி எடுத்தார். ஆனால் இடையில் அந்த பாதையிலிருந்து பிறண்டு போனார். மறுபடியும் வெகு நாட்கள் கழித்து தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டு பகவானுடைய திருவடிகளிலே பக்தியோடு வந்தார். என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சூரிய வம்சத்திலே மாந்தாதா என்று ஒரு அரசன் இருந்தான். யுவனாஸ்வன் ஒரு அரசன். அவனுடைய மகன்தான் மாந்தாதா என்று பெயர் பெற்றவன். அவன் இந்த பூமியில் உள்ள பரப்பு முழுவதையும் அவர்தான் ஆட்சி செய்து கொண்டு வந்தாராம். யௌவனாஸ்வோத மாந்தாதா சக்கரவர்த்தி அவனீம் பிரபு சப்தத்வீபவதீம் ஏகஹ சசாச அச்சுத தேஜசா சப்தத்வீபவதீம். இந்த உலகத்தில் 7 தீவுகள் உள்ளன. பூமண்டலம் பூமின்னு சொல்றோமோ இல்லையோ, இந்த பூமியிலே 7 தீவுகள் உள்ளன. நாம் இருக்கிறது முதல் தீவு ஜம்பூ தீபம்னு பேர். இதை போல ஷால்மலி தீபம், பிளக்ஷ தீபம், புஷ்கர தீபம், இப்படின்னு பல, ஸ்வேத தீபம், இப்படி எல்லாம் பல. தீபம்னா ஒரு தீவுன்னு சொல்லுகிறோமோ இல்லையோ, அதை போல 7 தீவுகள் உண்டு. அந்த 7 தீவுகள் கொண்ட மொத்த பூமி பரப்பையும் மாந்தாதா என்கிற சூரிய வம்சத்து அரசன் ஆண்டு கொண்டு வந்தான். ஈஜேச்ச யஜ்ஞம் கிரதுபிஹி ஆத்மவித் பூரி தக்ஷிணைஹி சர்வ தேவமயம் தேவம் சர்வாத்மகம் அந்தேத்ரியம் யாவத் சூரிய உதேதி ஸ்ம யாவச்ச பிரதிதிஷ்டதி சர்வம் தத் யௌவனாஸ்வஸ்ய மாந்தாதுஹு க்ஷேத்திரம் உச்யதே. சூரியன் எங்கு உதிக்கிறாரோ எங்கு அஸ்தமிக்கிறாரோ அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம் முழுவதும் மாந்தாதாவினுடைய ராஜ்யமாகத்தான் இருந்தது. நல்ல அரசன். சூரிய வம்சத்து அரசர்களே ரொம்ப மக்களிடத்திலே ஆசையோடு பிரஜைகளை பாலிப்பவர்கள். பிரஜைன்னு மக்களுக்கு பெயரோ இல்லையோ,
நாம ஒரு குடிமக்கள், ஒரு நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு சம்ஸ்கிருதத்துல பிரஜைகள் அப்படின்னு பேர் சொல்லப்படுகிறது. உண்மையா பிரஜை என்கிற சொல் நம்முடைய குழந்தைகள், பேரன் பேத்திகள், அவர்களை குறிக்கும். நம்முடைய வம்சம் இருக்கே, அதைத்தான் பிரஜைகள்னு தெரிவிப்பார்கள். அப்ப அரசன் தன்னுடைய நாட்டு மக்களை தன் குழந்தைகள் போல பார்த்து ரட்சிக்கணுமாம். அப்படி மாந்தாதா ரட்சித்து கொண்டு வந்தான். பகவானிடத்தில் நல்ல பக்தியோடு இருந்தான். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது. அவனுக்கு திருமணமாயிற்று. சசபிந்தோர் துஹிதரி பிந்துமத்யாம் அதான் நிருபஹ புருகுத்சம் அம்பரீஷம் முச்சுகுந்தம் ச யோகினம் தேஷாம் ஸ்வசாரஃப் பஞ்சாசத் சௌவரிஹி வவ்ரிரே பதிம். அவருக்கு சசபிந்து என்று ஒரு மாற்று தேசத்து அரசன், அவனுடைய மகள் இருந்தாள், பிந்துமதி என்று அவளுக்கு பெயர். அவளோடு திருமணம் நடந்தது. அவர்கள் இருவருக்கும், மாந்தாதாவுக்கும் பிந்துமதிக்கும் பல மகன்கள் பிறந்தார்கள். புருகுத்சன், அம்பரீஷன், முச்சுகுந்தன் என்பவர்கள் எல்லாம். அம்பரீஷனுடைய கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏகாதசி விரதத்தினுடைய பெருமை என்ன, பகவானுடைய பக்தர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பது அம்பரீசருக்கும் துர்வாசருக்கும் நடந்த ஒரு சரித்திரம். அதை வைத்து பாகவத புராணத்திலே சொல்லப்படுகிறது. அந்த அம்பரீஷனும் மாந்தாதாவனுடைய பிள்ளை. அதே போல முச்சுகுந்தன் என்று ஒரு பெயர் வருகிறது. இவரும் சூரிய வம்சத்து அரசர், பெரிய வீரனாக இருந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்கும் போது இவர்தான் கூட தேவர்களுக்கு சென்று யுத்தம் செய்து ஜெயித்து கொடுப்பாராம். அப்படிப்பட்ட புதல்வர்களை பெற்றெடுத்தார்கள். அதே போல 50 பெண்கள், ஸ்வசாரஹா பஞ்சாசத்து, 50 பெண்களையும் அந்த தம்பதிகள் பெற்றெடுத்தார்கள். சௌக்கியமா தாங்கள் ராஜ்யத்திலே வாழ்ந்து வந்த போது அதே ராஜ்யத்தில் சௌபரி என்று ஒரு ரிஷி இருந்தார். அவருக்கு மனைவி கிடையாது, மக்கள் கிடையாது, வீடு வாசல் கிடையாது, சொத்து கிடையாது, எதிலும் பற்றற்றவர். பகவானிடத்தில் மிகுந்த ஆசையோடு தவம் புரிவதில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தார். தவம்னு சொன்னாலே நம்முடைய உடலை வருத்தி கொண்டு பகவானை தியானிப்பது, ஏதோ ஒரு விரதத்தை செய்வது தானே. இந்த மார்கழி மாசம் நடக்கிறது. அந்த மார்கழி மாசத்தில் ஆண்டாள் என்னன்னு சொல்றா? நெய் உண்ணோம், பால் உண்ணோம், மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம் இப்படின்னு சில நெறிமுறைகளை சொல்லுகிறாளே. இதெல்லாம் என்ன போக பொருட்கள் தானே. கையில மையிட்டு பருது கண்ணுல எதுக்கு? அது இல்லாட்டா என்ன உயிர் வாழ முடியாதா? ஒரு அழகுக்காக. புஷ்பம் சூட்டிக் கொள்வது அழகுக்கு, மனத்துக்காக. தயிர், பால், வெண்ணெய், மோர் சாப்பிடுவது ஒரு ஆனந்தத்துக்காக. அதை போன்ற போகங்களை, ஆனந்தங்களை எல்லாம் குறைத்து கொண்டு பகவான் தான் எனக்கு போகம், அவனை திரும்ப திரும்ப நினைப்பதுதான் எனக்கு இனிமையானது என்கிற எண்ணத்திலேயே இந்த மாதத்தை கழித்தார்கள் கோபிகைகள். அதை போல இவரும் தவம் செய்யக்கூடியவர். யமுனாந்தர் ஜலே மக்னஹ தப்யமானஸ் பரம் தபஹ நிர்விருத்திம் மீனராஜஸ்ய வீக்ஷ்ய மைதுன தர்மிணஹ ஜாதஸ்பிருஹோ நிருபம் விப்ரஹ கன்யாம் ஏகாம் அயாச்சத. சௌபரி என்பவர் நிறைய புலனடக்கமெல்லாம் உடையவர். அவர் ஒரு பெரிய குளம், மாந்தாதவனுடைய அரசிலே ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துக்கு அடியிலே போய் அமர்ந்து கொண்டு தவம் செய்வார்களாம். அந்த அளவுக்கு அவர்களுக்கு மூச்சு அடக்கமெல்லாம் இருந்தது. அவ்வளவு நாட்கள் பூமிக்கு அடியிலே தண்ணீருக்குள்ளே நின்று கொண்டு தவம் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர். அப்படி அவர் தவம் செய்து கொண்டிருக்கும் போது அங்க பக்கத்துல ஒரு தடவை கண்ணை திறந்து பார்க்கிறார். கண்ணை மூடிண்டு ஒழுங்கா தவம் செய்திருக்க வேண்டும். உலக பொருள்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தால் மேல தியானத்தை தொடர முடியாது. இவர் எதிர்ச்சையாக கண்ணை திறந்து பார்த்தார். பார்த்த உடனே உள்ள அந்த குளத்துக்குள்ளே ஒரு மீன், ஒரு பெரிய மீன் தன்னுடைய பல மனைவிகள், பற்பல குழந்தைகளோடு ஆனந்தமா ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்ததாம். அதை பார்க்க பார்க்க எவ்வளவு அழகா விளையாடுறது. இந்த ஒரு மீனுக்கும் பகவான் இப்படி ஒரு வாழ்வு கொடுத்திருக்கிறாரே. இவர் மனிதன் அல்ல, தேவ பிறவி அல்ல, சாதாரண ஒரு மீன், விலங்குகளுக்குள்ளே ஒரு பிறவி. அந்த மீனுக்கு கூட இந்த அளவுக்கு சந்தோஷம் படும்படிக்கு பகவான் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரோ இல்லையோ. யாராக இருந்தாலும், ஒரு எறும்பா இருந்தாலும் சரி, நேர பிரம்மா நான்முக கடவுளா இருந்தாலும் சரி, அவரவர்களுக்கு தகுந்த இடம், அவர்களுக்கு தகுந்த உறவினர்கள், அவர்களுக்கு தகுந்த சக்தி, அதற்கு தகுந்த ஆசை, அதற்கு தகுந்த சித்திகள், இது எல்லாத்தையும் பகவான் வைத்துத்தானே இருக்கிறார். உயர்ந்த பிறவிகளுக்கு மட்டும்தான் சுகம். கீழே விலங்குகளாகவோ தாவரங்களாகவோ பிறந்தவர்களுக்கு சுகமே கிடையாது என்று பகவான் ஏற்படுத்தவில்லை. அவரவர்களுக்கு என்ன கருவிகள் தேவைப்படுமோ அதையெல்லாம் கொடுத்துத்தான் பகவான் படைக்கிறார். இதெல்லாம் பார்க்க பார்க்க அவருக்கு ஆனந்தம். இதுவரைக்கும் நினைத்திருந்தால் சௌக்கியமாக இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு மேல வேற ஒரு எண்ணம் தோன்றியது. ஒரு மீன், அது கூட இப்படி வாழும் அளவுக்கு பகவான் படைத்திருக்கிறாரே என்று தோணித்தொல்லியோ. அதோடு நிறுத்தாமல், ஒரு மீனே இவ்வளவு அனுபவிக்கிறதென்றால் மனிதனாக பிறந்த நான் எவ்வளவு ஆனந்தப்பட வேண்டும்னு நினைக்க தொடங்கிவிட்டார்.
மீன் என்பது தாழ்ந்த பிறவிதானே. மீனுக்கே இவ்வளவு மனைவிமார்கள், குழந்தைகள், அனைவரோடும் ஆனந்தமாக விளையாட முடியும்னால் நான் மனுஷன், நான் ஏன் ஆனந்தங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று இல்வாழ்க்கையில் அவருக்கு ஒரு ஆசை பிறந்தது. என்ன பண்றது, ஒரு மனைவி வேண்டுமோ இல்லையோ, நேர நாட்டினுடைய ராஜா மாந்தாதாவிடம் சென்று, உனக்கு தான் 50 பெண்கள் இருக்கிறார்களே, ஒரு பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடு, கன்னிகாதானம் செய்து கொடுன்னு பிரார்த்திக்கிறார். ஜாதஸ்பிருஹா நிருபம் விப்ரஹா கன்யாம் ஏகாம் அயாச்சத, ஒரு பெண் வேண்டும் என்று சௌபரி போய் கேட்டார். மாந்தாதா பார்த்தார், இவரோ தொண்டு கிழவரா இருக்கார், என் பெண்கள் எல்லாம் சிறு பெண்கள், இவருக்கு எப்படி என் பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? ஆனா வேண்டாம்னு சொன்னால் அவர் ஒரு ரிஷி, சாபம் கொடுத்துருவாரோன்னு பயம், வேணும்னு சொல்றதுக்கு மனசு இல்லை. அதனால சாமர்த்தியமா மாந்தாதா சொன்னார், சோப்பியாக கிருஹ்யதாம் பிரம்மன் காமம் கன்யா ஸ்வயம்வரே, சரி தாராளமா பண்ணிக்குமே, ஸ்வயம்வரம் நடத்துகிறேன், என்னுடைய பெண்களில் எந்த பெண் உம்மை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறாளோ தாராளமாக நீர் அவரை கடிமணம் புரியலாம் என்று மாந்தாதா சொல்லிவிட்டார். அவருக்கு என்ன நம்பிக்கை, நம்ம பெண்கள் யாரும் இந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டா, அப்ப நான் மறுத்தேன்னு ஆகாது, பெண்களுக்கு இஷ்டமில்லைன்னு சொன்னா அவர் சாபம் கொடுக்க மாட்டார் என்று நினைத்து கொண்டு மாந்தாதா சொன்னார். சரின்னு ரிஷியும் ஒப்புக்கொண்டார். ஆனா மாந்தாதா எதிர்பாராத ஒரு விஷயத்தை ரிஷி செய்து விட்டார். ச விசிந்திய அப்ரியம் ஸ்திரீணாம் ஜரடஹ அயம் அசன்மதஹ வலீவலித ஏஜத்கஹ இத்யஹம் பிரத்யுதாஹ்ருதஹ சாதயிஷ்யே ததாத்மானம் சுரஸ்திரீணாம் அபீப்சிதம் கிம் புனர் மனுஜேந்திராணாம் இதி வியவசிதஃ பிரபுஹு. மாந்தாதா என்ன எண்ணத்துல பண்ணார், என் பெண்களுக்கு இருக்கிற அழகுக்கு இந்திரர்களே தேவர்களே வந்து கீழே வந்தாலும் அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு போட்டியிட வேண்டும், அப்படிப்பட்டவர்கள் இந்த கிழவரை திருமணம் செய்து கொள்ள கொள்ள மாட்டார்கள் என்று மாந்தாதாவுக்கு எண்ணம். இதையே ரிஷியும் நினைத்து விட்டார். அதனால என்ன பண்ணார், தன்னுடைய தவ வலிமை இருக்கே அந்த யோக பிரபாவத்தாலே தானே ஒரு அழகான வடிவமாக எடுத்துக்கொண்டாராம். தன்னுடைய வயதான கிழட்டு வடிவத்தை மாற்றிக்கொண்டு, அதுக்கெல்லாம் சக்தி இருக்குமோ இல்லையா, இந்த அஷ்டமகா சித்திகள்னு சொல்றோமே, அனிமா, லகிமா, கரிமா, மகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசித்வம், வசித்வம் என்று 8 சித்திகள் சொல்லப்படுகின்றன. திடீரென்று வேணும்னா நம்மளே பெருசாக்கிக்கலாமா, சின்னதாக்கிக்கலாமா, பாரமாக ஆக்கிக் கொள்ளலாம், லகுவாக ஆக்கிக் கொள்ளலாம், எந்த பொருளையும் நினைத்தபடியே நகர்த்த முடியும், ஒரு பொருளை உருவாக்க முடியும், எந்த இடத்திலும் போய் சேர முடியும், நினைத்த மாத்திரத்துல பிரயாணிக்க முடியும். இதெல்லாம் ரிஷிகளுக்கெல்லாம் இருந்ததுன்னு கேள்விப்படுறோம் இல்லையோ. ஹனுமான் திடீர்னு பெரிய வடிவத்தை எடுத்துக்கிறார், திடீரென்று சிறு வடிவத்தோடு இருக்கிறார், இதெல்லாம் சித்திகள்னு சொல்லப்படுகின்றன. அதை போல இந்த ரிஷியும் சித்தி பெற்றவர். திடீரென்று ஒரு அழகான உடலை எடுத்துக்கொண்டார். அதுவும் ஒரு அழகான உடல் கிடையாது, அவர் எத்தனை உடல் தெரியுமா எடுத்துட்டார், ஒரு உடலை எடுத்துக்கொண்டு அந்தப்புறத்துக்கு போகிறார். மாந்தாதா இந்த ரிஷியை அழைத்து கொண்டு பெண்களுடைய அந்தப்புறத்துக்கு செல்லுகிறார். இவரோ அழகான வடிவத்தை எடுத்துக்கொண்டாரா, உள்ள போன உடனே பெண்கள் அனைவரும் இந்த கிழவர், ஆனா இப்ப இளமையான உடலை உடையவர், அவரை பார்க்கிறார்கள். முனிகி பிரவேசித க்ஷத்ரா கன்யாந்தப்புரம் உத்திமத் விருதஹ ச ராஜ கன்யாபிஹி ஏகஃப் பஞ்சாசதா வரஹா. இவர் ஒருத்தர் உள்ளே நுழைந்தவுடனே அங்கிருந்த 50 பெண்களும் திரும்பி பார்த்தார்களாம். இவர் தான் ரொம்ப அழகான மன்மதனை போன்ற ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டாரோ இல்லையோ, 50 பெண்களும் இவரை பார்த்தவுடனே ஆசைப்பட்டார்கள், இவரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு 50 பேருக்கு எண்ணம் வந்தது. ராஜா நினைச்சது ஒருத்தி கூட ஒத்துக்க மாட்டான்னு, ஆனால் 50 பேரும் அவருடைய திருமேனி உடலை பார்த்து தாங்களும் ஆசை கொண்டார்கள், இவரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு போட்டி வேற வந்துதான். அக்கா தங்கைக்குள்ளேயே நான் தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதி உடையவள், உனக்கு தகுதி கிடையாதுன்னு போட்டி வந்தது. தாசாம் கலிர் அபூத் பூயான் ததர்த்தே அபோஹ்ய சௌஹிருதம். அவர்கள் மனதிலே கலி அதிகமாயிற்றுன்னு தெரிவிக்கிறார். என்ன சொல்லியிருக்கணும், போட்டி மனப்பான்மை வந்தது, பொறாமை வந்ததுன்னு சொல்லணும் இல்லையோ. இதெல்லாம் கலியினுடைய காரியம் தானே. ஏன் கிருத்தயுகம் திரேதாயுகம் எல்லாம் நல்ல யுகங்கள், கலியுகம் தாழ்ந்ததுன்னு ஏன் சொல்லுகிறோம்னால், இதை போன்ற தீய எண்ணங்களை அதிகமாக வளர்த்து கொடுக்கக்கூடியது கலி. இல்லாட்டா இதெல்லாம் நடக்கிறது கிருத்தயுகத்தில், கலியுகம் எல்லாம் வரல. ஆனா கலி புருஷன் இந்த தீய எண்ணங்களுக்கு காரணம் எங்கெங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் கலிபுருஷன் இருக்க போகிறார். அந்த கலியான தீமைகள் இவர்கள் மனதில் குடிகொண்டது. அதனால் சௌஹிருதம், ஒருவருக்கொருவர் எவ்வளவு நலன் விரும்பிகளாக இருப்பா. அக்கா தங்கைகள் என்றால் ஒருத்தினுடைய நலனை இன்னொருத்தி விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா இவரை பார்த்த உடனே அந்த சௌஹிருதத்தையும் விட்டார்கள். மமானரூபோ நாயம்வஹ இதி தத்கத சேதசாம். இந்த சௌபரி எனக்குத்தான் தகுந்தவர், உனக்கு தகுந்தவர் கிடையாதுன்னு ஒருத்தி சொல்றாளாம். இல்ல இல்ல, அவருடைய அழகை பார், அவருடைய உயரத்தை பார், அவளுக்கு நான் தான் சரியாக இருப்பேன்.
பொதுவாக ஒரு தம்பதின்னு சொல்லும்போது மனதளவிலும் ஒத்துப்போக வேண்டும், தோற்றத்திலும் ஒத்துப்போக வேண்டுமோ இல்லையோ. அனுரூப தாம்பத்தியம், அபிமத தாம்பத்தியம்னு சொல்லுவார்கள். அபிமதம்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனதளவில் பிடிச்சிருக்கணும். அனுரூபம்னு சொன்னால் ரெண்டு பேரும் தோற்றத்துல ஒரு ஒத்துமையோடு இருக்கணுமோ இல்லையோ. கணவன் 7 அடிக்கு இருப்பார், மனைவி 4 அடிக்கு இருப்பானா ஒத்து போகாது. கணவன் ரொம்ப குண்டா இருப்பார், மனைவி ஒல்லியா ஒடிஞ்சு போறாப்புல கொடி போல இருப்பானால் அது பார்க்கதற்கு ஒப்புமையாக இருக்காது. ராமனும் சீதையும் நிற்கிறார்கள்னால் அப்போ அழகான தோற்றம் இருக்குமோ இல்லையோ. துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகிம் தஞ்சேயம் அசிதேக்ஷனான்னு ஹனுமான் தெரிவிக்கிறார். சீதையும் ராமனையும் பக்கத்துல பார்த்த உடனே என்ன பொருத்தம், வயசு அழகா பொருந்தி இருக்கு, அதுக்கு குணங்கள் பொருந்தி உள்ளன, நடத்தை பொருந்தி உள்ளது, ரெண்டு பேரும் நல்ல குலத்திலே பிறந்தவர்கள், இத்தனை ஒத்துமைகள் இருவருக்கும் உள்ளது. அழகிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவரே கிடையாது. இவரும் தாமரை கண்ணன், அவரும் தாமரை கண்ணி, இவளுக்கு கை தாமரை போல இருக்கும், சீதைக்கு சிவந்த அழகான கை, இப்படி எல்லா ஒத்துமைகளும் இருந்தது. அதை போல இப்ப இவாளுக்கு சண்டை, நானும் சௌபரியும் தான் சிறந்த தம்பதிகள் என்று ஒவ்வொருத்தருக்குள்ளே சண்டை ஏற்பட தொடங்கித்து. அரசன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப ரிஷிதானே வழி சொல்லி ஆகணும். எந்த பெண் உம்மை திருமணம் செய்து கொள்ள ஒப்புகிறார்களோ அந்த பெண்ணை நீ கல்யாணம் செய்து கொள்ளலாம்னு ராஜா சொல்லி இருந்தார். இப்ப 50 பேரும் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. சௌபரிதானே தேர்ந்தெடுத்தாக வேண்டும். அவர் ஆச்சரியமான வியக்கத்தக்க ஒரு காரியத்தை செய்தார். அங்குதான் அவருடைய ஆசை பேராசையாக மாறியது. என்ன செய்தார், அதற்கு பிறகு அந்த ஆசையை எப்படி ஜெயித்தார் என்பதை தொடர்ந்து அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।